ராம் ராம், ராதே கிருஷ்ணா. ஈரோடு மாவட்டம் சாத்தம்பூர் கிராமம் ஸ்ரீதேவி பூமாதேவி சகித ஸ்ரீ கலியுக வரதராஜ பெருமாளின் பெருங்கருணையினாலே இன்றைய தினம் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற, கற்று உணர இருக்கின்ற நாமம் 30வது நாமம். 30வது நாமம் நிதிரவ்யய. நிதிரவ்யய அதாவது இந்த நிதிரவ்யயன் அப்படின்னு நம்ம பெருமாளுக்கு ஏன் அந்த பெயர் நாமம் வந்தது அப்படின்னு கேட்டால், அழியாத பொக்கிஷமாக இருப்பவர், அல்லல்ல குறையாத செல்வத்தை கொடுக்கக்கூடியவர், அழியாத பொக்கிஷம். காமதேனு அப்படிங்கிறது நம்ம எங்கேயும் தேட வேண்டாம், சாட்சாத் பெருமாளே தான். கேட்பதை அளிக்கக்கூடியவர், அல்ல அல்ல குறையாதவர், அழியாத பொக்கிஷமாக இருப்பவர், எல்லா செல்வங்களுக்கும் ஆதாரமாக இருப்பவர், ஞானம், பக்தி, தர்மம், முக்தி போன்ற ஆன்மீக செல்வங்களின் வற்றாத களஞ்சியம் இல்லையா? வற்றாத களஞ்சியமாக சுவாமி இருக்கார். அதனால் அவருக்கு நிதிரவ்யய என்ற நாமம். தம்மை அடைந்தவர்களுக்கு என்றும் குறையாத அருளையும் ஆனந்தத்தையும் வழங்குபவர். The inexhaustible treasure, the eternal and imperishable repository of all wealth and auspicious qualities, the unfailing source of spiritual riches such as wisdom, devotion, rightness and liberation. இல்லையா? அல்டிமேட் நம்ம சனாதன தர்மத்தின் நோக்கம் ஒவ்வொருவருடைய அடைய வேண்டிய இலக்கு, ஒவ்வொருவருக்கும் அடைய வேண்டிய இலக்காக நம் தர்மத்தில் சொல்லப்பட்டிருப்பது என்ன? முக்தி இல்லையா? அந்த முக்தியை வழங்கக்கூடியவர். எல்லோரும் சேர்ந்து இந்த அதி அற்புதமான நாமத்தை சொல்வோமா? வழக்கம் போல் சொல்கின்றேன். வரக்கூடிய தலைமுறைகளுக்கு, குழந்தைகளுக்கு, பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிதிரவ்யயன் என்ற நாமத்தை சூட்டுவோம். அதி அற்புதமான நாமம் நிதிரவ்யயன். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஓம் ஸ்ரீ நிதிரவ்யயாய நமக. ஓம் ஸ்ரீ நிதிரவ்யயாய நமக. ஓம் ஸ்ரீ நிதிரவ்யயாய நமக. இன்றைய தினம் அதி அற்புதமான நாமத்தை நாம் அனைவரும் கற்று உணர்ந்தோம். நாளை அடுத்த நாமத்துடன் உங்களை சந்திக்கின்றேன். ராம் ராம், ராதே கிருஷ்ணா. ராம் ராம், ராதே கிருஷ்ணா.